Hello, I am Dr. Paulus D. Prakash, MS General Surgeon. I welcome all of you part of the liver and வலது பக்கத்தில் இருக்கும் அந்த பெரிய மலக்குடல் ரைட் சைடட் கோலன் அவ்வாறு இருக்கிறது. அதன் கீழே பார்த்தால் முக்கியமான பகுதி ரைட் இலியக் குவாட்ரண்ட். அதில் தான் மக்கள் மிக மிக பயப்படும் அப்பெண்டிக்ஸ் குடல்வால் அது இருக்கிறது. அந்த குடல்வால் மனிதனுக்கு ஒரு வெஸ்டீஜியல் ஆர்கன். அந்த மனிதனுக்கு அது மிக முக்கியமே கிடையாது. அதில் இருக்கும் தி லிம்பாட்டிக் டிஷ்யூ விச் இஸ் கால்ட் அப்டாமினல் டான்சில். அந்த அப்டாமினல் டான்சில் அது எதிர்ப்பு சக்தியை தான் கூட்டுகிறது. அதில் உள்ளே சென்ற பொருள் பை பெரிஸ்டால்சிஸ் இட் கம்ஸ் அவுட். ஆனால் இந்த காலகட்டங்களில் due to insurance, many medical people, they are misguiding the people. Sometimes the urinary bladder problem, right ureteric stone, or right ovarian problem, Alzheimer's, or even food poisoning, அதை அப்பெண்டிக்ஸ் ஆக மாற்றி அநேக மருத்துவர்கள் தப்பாக செயல்படுகிறார்கள் என்று அங்கு சென்றவர்களே என்னிடம் வந்து புலம்புகிறார்கள். ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் சீரியஸ் என்று சொல்வார்கள். ஆனால் நான் எக்ஸாமின் பண்ணி பார்த்தால் அது ஒன்றுமே இருக்காது, சாதாரண ஃபுட் பாய்சனிங். ஸோ திஸ் ரீஜன் இஸ் வைட்டல் ஃபார் அப்பெண்டிக்ஸ். ஹியர் சீக்கம், அமீபிக் டைஃபிலைட்டிஸ் அது இருக்கலாம். சம்டைம்ஸ் மெசென்ட்ரிக் லிம்ஃப் நோட்ஸ் டியூ டு ஃபுட் பாய்சனிங் அவ்வாறு இருக்கலாம். இந்த நடுப்பகுதி சென்ட்ரல் பகுதி எபிகாஸ்ட்ரிக் ரீஜன், அதில் இறப்பையின் மீட்பகுதி இருக்கிறது. ஆகவே அந்த பகுதியில் பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ் அவ்வாறு இருக்கும். அந்த பகுதிக்கு இந்த எபிகாஸ்ட்ரிக் ரீஜன், அதற்கு சாப்பாட்டு குழாய் இசோபகஸ் வந்து இறப்பைக்கு சேரும் பொழுது அந்த லோவர் இசோபகஸ் ஜாயினிங் தி ஸ்டமக் தேர் இஸ் a sphincter. அந்த ஸ்பிங்டர் சரியாக வேலை செய்யாவிட்டால் ஜிஆர்டி என்ற நோய் வந்து ஆசிட் மேலே ஏறும் பொழுது அந்த மனிதனுக்கு நெஞ்செரிச்சல், பெண்களுக்கு 2 மார்புக்கும் நடுவில் நெஞ்செரிச்சல், இவ்வாறு நெஞ்செரிச்சல் வரும். அந்த நெஞ்செரிச்சல் வந்தவுடன் அவனுக்கு லேசாக வேர்க்கும். அவன் மிக பயந்த மனிதனாக இருந்தால், பயந்த மனுஷியாக இருந்தால், அவள் இதை ஹார்ட் அட்டாக் என்று சொல்வாள். அதை சில டாக்டர்கள் தப்பாக அதை வைத்தியம் பண்ணுகிறார்கள். சாதாரணமாக இசிஜி எடுத்து பிபி எடுத்து பார்த்தாலே அது ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம்.